என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக கரண்டி ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பனியாரக்கல் வச்சு அதை சூடு பண்ணிடலாம். பனியாரக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இதெல்லாம் 3 குழியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றிடலாம். 2 குழியில் மட்டும் ஊற்றுங்க. இதை எடுத்து அப்படியே இந்த முட்டை மேலே வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் 2 லேயரும் செட் ஆகும். இந்த சைடில் இருக்கு இல்லையா எண்ணெய், இதை எடுத்து இது மேலே ஊற்றிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இப்படி சைட்ஸ் எல்லாம் வேகிறதுக்காக இப்படி சைட் பேக்கில் வச்சுருங்க. சைட் ஃபுல்லாக வேகணும். ஸோ திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க சைட்ஸ் எல்லாம் வேகிற மாதிரி. சைட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருந்த முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி அதே கல்லில் போட்டுட்டு சைடில் இருக்க எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் வேகிற மாதிரி. பாருங்கள், நல்லா உப்பி வருது. சுற்றி எல்லா இடமும் வெந்துருச்சு. நம்ம ஊற்றினதோட டபுள் சைஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சுவையான கரண்டி ஆம்லேட் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.